வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தியான ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இந்த ஆன்மீக சாதனை பயிற்சியை உங்களுக்கு நடத்தி கொடுக்க இருக்கிறேன். அதற்கு இங்கே தத்துவ விளக்க பயிற்சி அளிக்கிறோம். ஆன்மீக சாதனைனா என்ன? ஆன்மாவை அறிந்து, என்னங்க, ஆன்மாவை அறிந்து, அதாவது தவம் செய்து ஆன்மாவை அறிந்து. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், ஆறாவது அறிவை கொண்டு தவம் செய்து ஆன்மாவை அறிந்து உயிர்களை நேசித்து, ஆன்மாவை நேசித்து, ஆன்மா என்ற சொல் உயிரையும் குறிக்கும். இன்னொரு சொல் தெய்வத்தை குறிக்கும். தெய்வத்துக்கு ஆத்மான்னு பேரு, உயிருக்கு ஆத்மான்னு பேர். ரெண்டும் புரியுதா? ஆறாவது அறிவு தான் அந்த தெய்வத்தையோ உயிரையோ அறியும் அறிவு. இது ரெண்டும் மறைபொருள். ஐயறிவுக்கு மறைவாக இருக்கிறது. தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு அறிய முடியாதது. மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்களால் தேடினால் காண முடியாதது. சிந்தனை என்னும் 6வது அறிவை கொண்டு காண முடியும். அதான் தவம் செய்வதும் சிந்திப்பதும். அதான் அகத்தவ அகத்தாய்வு பயிற்சி தான் வேதாத்திரியம் கொடுத்துருக்கு. அகத்தவ அகத்தாய்வு பயிற்சியும் தான் எளிய முறை குண்டலினி யோகம். தமிழ்ல, தூய தமிழ்ல மன வழக்கலை. ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ், PDCன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ இது எதுக்கு? ஆன்மாவை அறிய. அப்படின்னா என்ன? பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருக்கிறது. ஜீவன்களில் மனமாக இருக்கிறது, உயிர்களில் மனமாக இருக்கிறது. இதை தவம் செய்து சிந்தித்து விளங்கிக் கொண்டால் இதுதான் ஆன்மீக சாதனை. அப்ப அதுக்கு என்ன பேருன்னா ஆன்மீக அறிவு. ஆன்மா பற்றிய அறிவு, தன்னை அறிந்த அறிவு, தெய்வத்தை அறிந்த அறிவு. உன்னையோ கடவுளையோ அறிவதே ஆன்மீக சாதனை. ஏன்? நீ எப்படி வாழணும்னு நினைக்கிற? எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? துன்பம் இல்லாமல் வாழணும். துன்பம் வருகிறது, இன்பம் இருக்கிறது. எல்லோரும் இன்புற்று வாழுகிறோம். ஆனால் இன்புற்று வாழ விரும்புகிறோம், நிலைத்த இன்பத்தில் வாழ விரும்புகிறோம். புரியுதுல்ல? ஆனால் என்ன வருதுங்க? அப்படின்னா இன்பம்னா என்ன? இன்பம்னா இந்த இயற்கையை 5 புலன்கள் மூலம் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்ந்து உயிர் சக்தியை, ஜீவகாந்த சக்தியை செலவு செய்து மகிழ்கிறோம் அல்லவா? அதான் இன்பம், என்ஜாய்மெண்ட். புலன் இன்பம் பொருள் உறவிலோ பால் உறவிலோ அனுபவிக்கிறோமா இல்லையா? சடப்பொருள் உயிர் பொருள்களோடு
கணவன் மனைவி உறவும் பொருள் உறவு தான், உயிர் பொருள் உறவு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண் சடப்பொருள். அப்புறம் தாவரம் முதல் மனிதன் வரையில உயிர் பொருள். இவைகளோடு தான் தொடர்பு கொள்றீங்க. ஐயறிவு புரியுதா? இப்போ அப்ப ஐயறிவு இன்பம், அதான் புலன் இன்பம். இதுக்கு பேரு சிற்றின்பம்னு பேரு. ஏனென்றால் இந்த இன்பம் சிறிது நேரம்தான் இருக்கும். சாப்பிட்ட அனுபவி எவ்வளவு நேரம் அனுபவிக்கிறீங்க? முகர்ந்து பார்த்து கேட்டு தொட்டு எவ்வளவு நேரம் அனுபவிச்சிருவீங்க? பால் உறவு இன்பத்தை எவ்வளவு நேரம் அனுபவிச்சிட முடியும்? ஒரு லிமிட், ஒரு சிறிது நேரம் தான் அனுபவிக்க முடியும். இதுதான் சிற்றின்பம். துன்பம் வருதா இல்லையா? எப்படி வருது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இன்பம் அனுபவித்தது போதும் என்ற மன நிறைவு வரவில்லை, இன்னும் வேண்டும். ஏனென்றால் சிறிது நேரம் தான் அந்த இன்பம் இருக்கும். இப்போ சாப்பிட்றோம், 20 நிமிஷம் சாப்பிட்றீங்க, அது வரைக்கும் தானே இன்பம். அப்போ போதும்னு சொல்லிடுறோம். ஆனால் மீண்டும் காலையில் சாப்பிட்டோம், மதியம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். ஆசை வருகிறதா இல்லையா? அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் அது துன்பமா இருக்கு. புரியுதா? புரியலையே? அப்போ நிறைவேறாத ஆசையே துன்பம். மனதில் இருக்கிற ஆசை புலனின்பம். பொருள் மீதும் ஆசை வருகிறது. ஏனென்றால் சடப்பொருள், உயிர் பொருள், பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம். ஆசை வருதா வரலையா? அப்போ பொருளும் புகழும் செல்வாக்கு அதிகாரமும் புலனின்பமும் இன்னும் வேண்டும் என்று மனிதன் ஆசைப்படுவான். இதுதான் மனதுக்கு துன்பம். இன்னொன்று இருக்கிறது, இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போதே எல்லையை மீறுகிறார். போதும்னு தோணுது, பசி அடங்கிவிட்டது, ருசியில் மயங்குகிறார், இன்னும் அனுபவிக்கிறார். அதுதான் நோய். பாலுறவு இன்பத்தை துய்க்கிறான். ஒரு துன்ப உணர்வு இருந்தது, அந்த வித்து கழிவு பொருளாக மாறிவிட்டது. அதை வெளியேற்றுவதற்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது, பாலுறவு எண்ணம். ஒரு முறை உறவு கொண்டீர்கள், கழிவு வெளியேறிவிட்டது, அவ்வளவுதான். அப்ப இனி எப்போ கழிவு தேங்குமோ அப்போ அந்த உணர்வு வரும்போது தானே உறவு வச்சுக்கணும். அது சித்தர்கள் சொல்றாங்க, 15 நாளைக்கு ஒரு தரம் தான் அந்த உணர்வு வருங்கிறாங்க. எத்தனை பேர் 15 நாளைக்கு ஒரு முறை தான் உறவு வச்சிருக்கோமா? ஒருத்தர் சொல்ல முடியுமா? புரியுதா? நோய் வருமா வராதா? அளவுக்கு மிஞ்சினால் புலன் இன்பம், பொருள் உறவு, பால் உறவு இன்பம். அப்போ உடல் தாங்கும் அளவுக்கு மேல் அனுபவிக்கிறான். அதான நோய். இதுவரையில அனுபவம் இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம் வேணும்? யாருக்கா வேணுமா? என்னைக்கு அதிகமாக சாப்பிட்டோமோ, என்னைக்கு பால் உறவுல அதிகமாக ஈடுபட்டோமோ அத்தனை பேரும் நோயாளி ஆயிடுவான். மருத்துவர்கிட்ட போறப்ப கூட மருத்துவர் என்ன கேட்கிறாரு? பொதுவாக எல்லா மருத்துவர் என்ன கேட்கிறாங்க? உணவை படி தான் கேட்கிறாங்க. இப்போ
உணவுத்துறைன்னு ஒன்று இருக்குது, டயட்டெட்டிக்ஸ், டயட். மருத்துவமனைகளில் கூட ஒரு நோயாளியை வீட்டுக்கு அனுப்புகிற போது உணவு என்னென்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ன சொல்லி. சித்த மருத்துவர்கள் இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த குடும்ப பத்தியம்ப்பா, கற்பு, இந்த கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் அளவோடு இருங்கப்பா. அதனால மருத்துவம் செய்யும் போது கூட அவங்க சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் 48 நாள் மருந்து சாப்பிட்டா கண்டிப்பா குணமாகும். ஆனா நீ 48 நாள் என்ன பண்ணணும்? கணவன் மனைவி உறவு நிறுத்தணும். இதுதான் தமிழ் மருத்துவம். அது ஆங்கில மருத்துவம். இது என்ன மருத்துவம்? இது உணவே மருந்து என்றும் சொல்லுகிறது. எந்த மருத்துவம் உயர்ந்தது சொல்லுங்க? சித்தர்கள், அதாவது தமிழ் அறிஞர்கள் பேர். சித்தர்கள்னா யாரு? இறை உணர்வு பெற்ற, தெய்வ நிலையை உணர்ந்த, தெய்வ நிலையை அடைந்த தமிழர்களுக்கு பேரு சித்தர்கள். தமிழ்ல சித்தர், சித்தி பெற்றவன் அவன் தான். புரியுதா? புரியலையா? உங்களுக்கு புரியலைன்னா ஒருத்தருக்கும் புரியாது. நான் சொல்லி புரியலன்னா யார் சொன்னாலும் புரியாது. மகிழ்ச்சி சொன்னார், நான் சொல்றதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. பேசுவது வேதாத்திரியன். உணர்ந்து ஓதியவர் வேதாத்திரி, அதை ஓதி உணர்ந்தவன் வேதாத்திரி. புரியுதில்லை உங்களுக்கு? உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, யூடியூப் ஐடி வேதாத்திரியன். எனக்கு ஒரு கௌரவப்பட்டம். சொல்வதை சத்தமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன். பாரதி, புரியுதா? அஞ்சுவதேன், துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடும் அறிவிலிகள். பாரதி. வேதங்கள் அறிவு ஒன்றே தெய்வம் என்று சொல்வது உங்களுக்கு காதுல விழலியாங்கிற கேளீரோ? அதான் அறிவு திருக்கோயில். தெரிஞ்சிச்சுல துன்பம்னா என்னன்னு, இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல. துன்பம்னா பேரின்பம்னா இந்த துன்பம், இந்த உலக இன்பங்களை அளவோடு அனுபவித்தால் இன்பம் நீடிக்கும், துன்பம் வராது. அதுவே பேரின்பம். யார் இந்த இன்பத்தை அளவோடு அனுபவிப்பார்கள் என்றால் தன்னை அறிந்தவன். நான் யார்? புரியுதா? ஞானி, தெய்வம், தன்னையோ கடவுளையோ அறிந்தவன். எப்படி? தன்னையோ கடவுளையோ அறிந்தவனுக்கு ஆசை இருக்காது, இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருக்காது, எனக்கே வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது. இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறான், இன்னும் வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அது மட்டுமல்ல, பிறர் அனுபவிக்கிறதை பார்க்கிறான், அவங்க அனுபவிக்கிறதும் எனக்கு வேண்டும். பிறரிடம் இருக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்திற்கும் புலனின்பத்திற்கும் ஆசைப்படுவது பேராசை. பேராசைக்கு டெபினிஷன் வேதாத்திரியத்தை தவிர எங்கேயும் பார்க்க முடியாது. கேட்டா ஆசைக்கு அது ஒரு அளவோட, என்னையா அளவு சொல்லு. கிலோவா லிட்டரா எத்தனை அடி நீளமா சொல்ல போறியா?
வேதாத்திரிய தவறை யாரும் இந்த விளக்கம் கொடுத்ததில்லை. என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னும் வேண்டும், நீ அனுபவிக்க பொருளும் புகழும் அதிகாரமும் புறநின்பம் உனக்கு இருக்கு, இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுவதும் பிறரிடம் இருப்பதும் எனக்கு வேண்டும், அதுபோல் எனக்கு வேண்டும். ஒப்பிட்டு பார்க்கிற கம்பேரிட்டிவ் பாவர்ட்டி. இதுவும் துன்பம், மன துன்பம். தன்னை அறிந்தவனுக்கு அனைவரும் நானே, நான் என்னாலும் வாழ்கின்றேன், நான் ஆத்மா. அவன் இன்னும் வேண்டுங்கிற ஆசை எப்போ வருது தெரியுமா? நான் செத்து போயிடுவேனே. மரணம் வரும்போது இங்க சில பெரியவர்கிட்ட கேட்டிருக்கலாம், இன்னும் வாழணுங்கிற ஆசை இருக்கா? இல்லப்பா, முடியல, இந்த உடலோட துன்பப்படுறேன், அதனால நான் போகலான்னு. ஆண்டவன் என்னை சீக்கிரம் கூட்டிக்கிட்டு போட்டோம், எனக்கு துன்பமா இருக்குது, அதனாலதான் சாக நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் உடம்பு நல்லா இருந்தா, நடமாடுற நிலைமையில இருந்தா, கடவுளே என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லுவீங்களா கேட்டேன். எங்க அம்மா கிட்ட, நல்லா இருந்தா ஏண்டா நான் சாவணும்? எங்க அம்மா எனக்கு பொறுப்பு, புரியுதா? அப்ப நான் சொன்னேன், இவ்வளவு நாள் அனுபவிக்காதையா இரும அனுபவிக்க போறேன். 95 96 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டியம்மா. நீ பொருள் ஒரு இன்பம் 7 பிள்ளைய பெற்றிருக்கிற, நான் தான் முதல் பையன். நீ அனுபவிக்காத பொருளுறவு பாலுறவு இன்பமா? என்னம்மா இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறிய? என்ன அவங்களுக்கு புரியல கடைசி காலத்துல. இப்ப நான் சொன்னேன், சரி நீ கடவுள்கிட்ட போற, சிவலோகத்துக்கு எங்க போறேன்னு கேட்டேன். நான் சிவலோகத்துக்கு போறேன், அங்க போய் அங்கேயும் இன்பம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால அங்க போய் இந்த பரலோக இன்பத்தை நீ அனுபவிப்பமா, அதனால நீ நிம்மதியா சாவுன்னு சொன்னேன். எங்க அம்மாட்ட, உன்னை எங்க அடக்கம் பண்ணணும்னு சொல்லணும். நம்ம வீட்டிலே இடம் இருக்குது பின்பக்கம், இந்த மூலையில, அந்த வடமேற்கு மூலையில என்னை அடக்கம் பண்ணி, கட்டடமெல்லாம் கட்டாத, ஒரு வேப்ப மரத்தை வச்சு விட்டு என் உடம்பு அங்கேயே இருக்கட்டும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். அப்படிதான் எங்கள் அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்கேன். இதுதான் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம். கடைசியில் படுக்கையில் இருக்கிற போது மகாபாரதம் 5 வால்யூமும் படித்தாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வால்யூம் கொண்டு போவேன், போவேன். 5 வால்யூம் வாங்கினேன் மகாபாரதம். இப்போ படிப்பாங்க, கண்ணாடியே போடல 96 வயசு வரை. அப்போ அந்த காலத்தில் படித்தவங்க நல்லா ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுவாங்க எங்கள் அம்மா. ஆனால் என்ன இல்லை, நிறைவு. அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சுதா? ஆத்மா சாந்தின்னா என்ன? மன நிறைவு, வாழ்ந்தது போதும், அனுபவித்தது போதும் என்ற மன நிறைவு, சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ். எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாமலே செத்து போயிட்டாங்களே. இந்த பைத்தியக்கார உலகம் செத்த பிறகு என்ன சொல்லுது? அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். என்னடா உளர்றீங்க? வள்ளலார் சொல்லுகிறார், செத்து இறந்து போய் கதியை பெற நினைத்த பேதையர் போல் என நினையே. செத்த பிறகு என்னடா உனக்கான அமைதி, சாந்தி? ஏனென்றால்
ஆத்மா ஆன்மா பற்றிய அறிவு இல்லை. ஆகையினால் சாந்தி பற்றிய அறிவு இல்லை. ஆன்மா என்றால் மெய்ப்பொருள், அது அழியாதது. ஆத்மா அழியாதது. அதுதான் இங்கே மனமாக இருக்கிறது, ஜீவ ஆத்மாவாக. அதான் பரமாத்மா, அது தெய்வம், அழியாதது, அது சத்தியம், உண்மை. எங்க அம்மாவுக்கு நான் கடவுள், நான் தெய்வம்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இப்படி சொல்லுவாங்களா? சரி, என் உடல் தான்டா சாகுது, நான் எங்கடா சாகுறேன், எல்லாரும் நான் தானடா. நான் என்பது அறிவு, சுத்தவெளி, மெய்ப்பொருள், எனக்கு அழிவில்லை. நான் உடல் அல்ல, நான் ஆன்மா. இதுதான் ஆன்மீக அறிவு. அப்படி நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? தவம் செய்து. இந்த ஆன்மீக சாதனை. அதுதான் மாதிரி தன்னை அறிய, ஆன்மாவை அறிய ஆத்ம தவம். உயிருக்கு பேரு ஆத்மா, தெய்வத்துக்கு பேரு ஆத்மா. இங்கே உயிரின் மீதும் தெய்வத்தின் மீதும் மனம் செலுத்துகிறோம். அதான் தவம். உணர்கிறோம், உயிரை உணர்கிறோம், தெய்வத்தை உணர்கிறோம், ஆன்மாவை அறிகிறோம். துரியாதீத தவம், இறைநிலை தவம். துரியாதீதத்துக்கு பேர் இறைநிலை தவம் தான். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த பரமாத்மாவுடைய சுத்த வெளியோடு மனம் நினைத்தது. அதை நினைத்து கொண்டே இருந்தபோது இருட்டு கும்மிருட்டு சுத்த வெளி அகக்காட்சியாக தெரிந்து விட்டது. நீங்கள் சமாதி நிலையை அடைந்து விட்டீர்கள். இதானே சமாதி நிலை அனுபவம். அகக்காட்சி, கடவுளை கண்டு கொண்டீர்கள். இதான் ஆன்மீக சாதனை. அப்போ துரியாதீத தவம் செய்து இறைநிலையோடு மனதை இணைத்து விட்டவர்கள் யோகா, யோக சாதனை, ஆன்மீக சாதனை. சிவாத்மாவாகிய மனதை பரமாத்மாவாகிய தெய்வ நிலையோடு இணைப்பதே ஆன்மீக சாதனை. இதற்கு பேர் ஆத்ம சங்கமம். நதி நீர் கடல் நீரோடு இணைந்தால் நதி நீர் கடல் நீராக மாறி விடுவது போல இதான் ஆத்ம சங்கம். அந்த இணைதல் என்பதற்கு இன்னொரு சொல்லு இருக்கிறது, யோகம். யோகம் என்றால் இணைதல். குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம். ஒருவரை ஒரு மதித்து ஒத்து உதவி வாழுகிற ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து குடும்பம் நடத்தினா அதுக்கு பேரு குடும்ப யோகம். நல்ல யோகம். நல்ல மனைவி கணவன் அமைந்து விட்டால் உடனே சொல்லு, அந்த அம்மா அந்த பொண்ணு நல்ல யோகக்காரியா, பையன் நல்ல யோகக்காரன், நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறார், நல்ல கணவன். என்ன புரிய? இதான் யோகம். யோகா வடமொழியில யோகா. யோகம் வேணுமா, யோகா வேணுமா? ஜலம் வேணுமா, நீர் வேணுமா? அப்புறம் என்ன? யோகா இருந்தால் தான் வருவேன்னா என்ன அர்த்தம்? யோக கலை, மனவள கலை. அப்புறம் என்ன யோகா, மனவள கலை, யோகா நடு மத்தி சென்டர்னு சொல்ற மாதிரி. ஆல் பிளஃபிங். உளராதீர்கள், வேதாத்திரி சொல்லுகிறார். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்போ ஆன்மீக சாதனை, நான் யாருன்னு தெரிஞ்சு தன்னை அறிய, தனக்கு ஒரு கேடு இல்லை, துன்பம் இல்லை. தன்னை அறியாமல் தானே துன்பப்படுகிறான். இப்ப புரியுதா? கேடுனா துன்பம். அப்ப தன்னை அறியணும். நான் யார்?
அதான் நான் யார் உன்னையே நீ அறிவாய் சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார். நம்ம நாட்டில் ரமணர் நான் யார் நான் யார் நான் யார் கேள்வி கேளு. மகரிஷி அவர்கள் ஆழியாரில் வகுப்பு நடத்தின போது அவருடைய கடைசி வகுப்பு என்று நினைக்கிறேன். அதான் கடைசி வகுப்பு அருளரங்கத்தில். அதுக்கப்புறம் அருளரங்கத்துக்கு வரல. அதுக்கப்புறம் அந்த பிரம்மஞான வகுப்பு பெரும்பாலும் நான் தான் நடத்தினேன். நாளைக்கும் கூட நான் தான் நடத்த போகிறேன். பிரம்மநிலை விளக்கம் முதல் வகுப்பு. அவர் சொல்லிட்டு போனார். அவர் எழுந்து போகிற திரும்பி நின்று சொல்கிறாரு, திருவண்ணாமலையில் எழுந்த நான் யார் என்ற கேள்விக்கு ஆழியாரில் விடை கிடைக்கும். அந்த கேள்விக்கு பதில் எங்க கிடைக்கும்னு சொன்னாரு? திருவண்ணாமலையில் எழுந்த நான் யார் என்ற கேள்விக்கு பதில் எங்க கிடைக்குமா? புரியல. வாருங்கள், ஆழியாருக்கு வாருங்கள், அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள். ஆழியார் மட்டுமல்ல, குமாரபாளையம் அறிவு திருக்கோயில் தானே இது. அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள், ஞானம் பெறுவீர்கள், ஆன்மாவை அறிய. அப்ப இங்க என்ன கொடுக்கிறோம்? என்ன கொடுக்கிறோம்? அகத்தவமும் அகத்தாய்வும். இதுதான் குண்டலினி. நீ தவம் பண்ணணும், சிந்திக்கணும். புரியுதுங்களா? தவம் என்ன பண்றோம்? முதல்ல உயிரை உணர்றோம். ஆக்னையில, துரியத்துல, பேரியக்க மண்டலத்தில் 3 உயிர் தான். அது மன அலையை குறைப்பதற்காக புருவ மத்தியிலன்னா கொஞ்சம் குறையும். ஆல்பா, இது தீட்டா. ஆல்பாவை நிலைக்கணும்னா துரியம், பேரியக்க மண்டலம் தீட்டா, சுத்த வெளி டெல்டா. முடிஞ்சு. இது அமைதி நிலை, அது ஆழ்நிலை, அது ஊழ்நிலை. சரியா போச்சா? இந்த பயிற்சியை தானே சொல்லி கொடுத்தோம். மாதிரி சொன்னாரு, அவர்தான் குரு. இந்த பயிற்சியும் சொல்லி கொடுத்து அந்த சுத்த வெளியை உணர்த்தினாரு துரியாரிய தவத்துல. எனக்கு சொல்றாரு பாரு, இதுதான் மதங்கள்லாம் கடவுள் சொல்லுகிற ஒன்று. எல்லாம் வல்லது, யாவும் அறிவது, எங்கும் நிறைந்தது எதுவோ அதுவே கடவுள். அதுதான் அனைத்தையும் ஆக்குகிறது, காக்கிறது, மறைக்கிறது. அது எது? அது மறையாதது. கம்பர் சொல்வது போல, உலகம் யாவையும் தாமுழ ஆக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். கம்பர் சொன்னது யாரை? ராமனை இல்லை. இந்த சிந்தனை இல்லாத கூட்டம், சிந்திக்காத இந்த மூடர்கள் ராமனை கடவுள் என்று கருதி ஏமாந்து போகிறார். அறியாமை, அறியாமை பரிதாபப்படுகிறேன். உங்களுடைய அறியாமை எண்ணி. புரியுதா? கம்பன் ஆக்கல் காத்தல் மறைத்தல் முத்தொழிலோன். அதான் ஆங்கிலத்தில் காட் ஜெனரேட்டர், ஜி ஆக்கல். இயக்கி காத்தல், ஓ ஆபரேட்டர், டி டெலிட்டர். ஆங்கிலத்தில் என்ன அருமையா பேர் வச்சிருக்கான் காடுன்னு. இன்னும் நம்பிக்கை வரலையா? அதைத்தான் சொல்றாரு பார். அதான் சுத்தவெளி. அது என்னவா இருக்குதுன்னு சொல்றாரு. நான் குரு சொல்லுகிறேன், நீ சுயமாக சிந்தித்து விளங்கிக் கொள்ளலாம். குரு சொல்லதான் செய்வாரு, நீங்க தான் சிந்தித்து விளங்கிக்கணும். இங்க சிந்தித்து விளங்காம குரு சொன்னதையே சொன்னீங்கன்னா அது சுத்தவெளி, அது கும்மிருட்டு, அது அதிர்ந்து கொண்டிருக்கிறது, நொறுங்குகிறது, துகள்கள் ஆகிறது. அது விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி சூரியன் ஆகிறது. அங்கிருந்து கோள்கள் தோன்றுகின்றன. அதுல ஒன்று நில உலகம். அந்த நில உலகில் இந்த 5 பூதங்களும் முறையாக கூடி புல்லாகி புழுவாகி பூச்சியாகி
ஊர்வனவாகி கால்நடைகளாகி மனித சமுதாயமாக உள்ளது என்று மகரிஷி சொன்னதை நாம் சுயமாக சிந்தித்து விளங்கிக் கொண்டால் அது ஞானம். மகரிஷி சொன்னதை அப்படியே வாங்கி கொண்டு அது அப்படியே சொன்னீங்கன்னா அது விளக்கம். அது விளக்க அறிவு. சுயமாக சிந்தித்து விளங்கிக் கொண்டால் அது அனுபவ அறிவு. ஒன்று தியரி, அடுத்தது பிராக்டிக்கல். இப்ப நிறைய பேரு இத படிச்சுட்டு தான் பேசுறாங்க. மகரிஷி சொன்னதை கேட்டு சொல்றாங்க, படிச்சதை சொல்றாங்க, அவர்கள் உணரவில்லை. அப்ப உணர்றதுக்கு என்ன செய்யணும் சொன்னார் மகரிஷி. துரியாதீத தவம் கொடுத்து நான் உங்களுக்கு விளக்கி விட்டேன், நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து துரியாதீத தவம் செய்து இறைநிலை தவம் செய்து இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் கன்ஃபர்மேஷன். இப்ப நான் கொடுத்திருக்கிறது வெறும் தகவல், விளக்கம், இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு உறுதியானாதான் உங்கள்கிட்ட மாற்றம் வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? உனக்கு சம ஆணவம் அழிந்து சம உணர்வும் மலர்ந்து விடும், 6 தீய குணங்களும் அழிந்து போகும். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தன்முனைப்பும் 6 குணமும் அழிந்து போகும். யாருக்கு? இறை உணர்வு பெற்றவனுக்கு. அதான் நான் கேட்பேன் இங்க பேராசிரியர்கிட்டலாம், என்ன பாடம் நடத்துறீங்க, நீங்கள் உணர்ந்து இருக்கிறீர்களா? உங்களிடம் அனைத்திலும் அனைத்து உயிர்களிலும் நீங்கள் உங்களை காண்கிறீர்களா? இங்க பார்க்கிற விண்ணிலும் காற்றிலும் நெருப்பிலும் நீரிலும் மண்ணிலும் நீங்கள் கடவுளை காண்கின்றீர்களா? இந்த மண்ணை பார்க்கிற போது, மலையை பார்க்கிற போது, நீரை பார்க்கிற போது, நெருப்பை பார்க்கிற போது, இந்த காற்றை உணர்கிற போது இது கடவுள் என்ற கருத்தோடு பார்க்கிறீர்களா? புல்லு புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதர்களை பார்க்கிற போது அது நான் தான் என்று பார்க்கிறீர்களா? பாரதி சொன்னது போல நோக்கும் இடமெல்லாம் யாமின்றி வேறில்லை, அனைத்தும் நானே. பகவான் சொல்லுகிறார், வியாசர் சொல்லுகிறார், அர்ஜுனன் என்ற மனிதனுக்கு சொல்லுகிறார். அது கதை, சரித்திரம் அல்ல, புராணம், புனையப்பட்ட கதை. புனைந்தவர் வியாசர். கதாசிரியர் யாரு? என்ன சொல்ற? அர்ஜுனா, எனக்கு உருவம் இல்லை, நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன். நான் மகாவிஷ்ணு. விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட சராசரங்களும் அனைத்து ஜீவராசிகளும் நானே. அனைத்தும் அனைவரும் நானே. நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன். அனைத்துக்குள்ளும் நானே அறிவாக இருக்கிறேன். ஐ எம் தி கான்சியஸ். கிருஷ்ணா கான்சியஸ். கருப்பன் அது அறிவு. சும்மா அரே ராமா அரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அரே ஹரேன்னு சொன்னா பத்தாது, உணர்ந்து சொல்லணும். கடப்பொருள் மாதிரி டேப் ரெக்கார்டர் மாதிரி பேசக்கூடாது, கிளிப்புள்ள மாதிரி பேசக்கூடாது. புரியுதா? எல்லாம் எண்ணில் இருக்கிறது. அதான் இருள், டார்க்னஸ். சுத்தவெளி, கும்மிருட்டு, கிராவிட்டி, அதுதான் விண்ணாக, காற்றாக, நெருப்பாக, நீராக, மண்ணாக, அண்டங்களாக, அனைத்து ஜீவர்களாக இருக்கிறது. அனைத்து விண்ணிலும் ஜடப்பொருளிலும் உயிர் பொருளிலும் அறிவாக இருப்பது நானே. நான் உயிர் பொருள்களில் விழித்திருக்கிற காலத்தில் மனமாகவும் இருக்கிறேன். அறிவின் படற்கை நிலை மனம், உயிரின் படற்கை நிலை மனம்.
இந்த விளக்கம் வேதாத்திரியர். புரியுதா? புரியுது. இதை நீங்க தவம் செஞ்சு உறுதிப்படுத்திக்க முடியாதா? முறையா தவம். அதுதான் என்ன சொல்றேன். நான் பார்க்கிறேன், 46 ஆண்டுகளாக நான் பார்க்கிறேன். தவம் ஒழுங்கா செய்யல, முறையா செய்யல. மகிழ்ச்சி சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒழுங்கா தவம் பண்ணு. நீங்கள் தீட்சை எடுத்துக்கொண்ட போதே உணர்வு வந்ததா? தல பாரம் வந்த பிறகுதான் நீங்கள் சாந்தி யோகம் கற்றிருக்க வேண்டும். ஒரு உணர்வு வந்திருந்தால் தலபாரம் வந்துடும். அதன் பிறகுதான் உங்களுக்கு சாந்தி தீட்சை கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு முன்பு உங்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த ஆசிரியர் செய்த தவறு என்று சொல்லுகிறேன். அவர் ஞானாசிரியர் அல்ல, ஒரு வேதாத்திரிய ஆசிரியர் அல்ல. நிறைய பேருக்கு தவமே வரல. அன்னைக்கு வரல, தொடர்ந்து வரணும். காலை மாலை இருவேளையும் தவம் செய்யணும். இங்க சொல்லி கொடுத்தோம், தீட்சை கொடுத்த போது, கல்கண்டு இனிப்பு கொடுத்த போது என்ன சொன்னோம்? இன்று முதல் உண்ணும் போதும், எந்த புலன் அனுபவத்தை பெறும் போதும் உயிர் உணர்வை புருவ மத்தியிலோ உச்சந்தலையிலோ வைத்திருங்கள். செஞ்சீங்களா? அப்படி செஞ்சாதான் உங்க மன அமைதியில இருக்கும். அப்பதான் டென்ஷன் ஆகாது. மனம் கொந்தளிக்குது இல்ல, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், சினம், கவலை. சினம், கவலை வருதா வரலையா? சினம் வருதா வரலையா? ஆசை தடைப்படும் பொழுது அப்ப என்ன அர்த்தம்? நீ ஆசைப்பட்டிருக்க என்ன? அப்ப பேராசையும் சினமும் உனக்கு இருக்கிறது. அந்த பேராசையும் சினமும் இருப்பவனுக்கு மனம் கொந்தளிக்கும். புரியுதா உங்களுக்கு? கவலை. அப்ப என்ன ஆகும்? சிவகாந்தம் என்ன ஆகும்? கடல் கொந்தளிச்சா கடல் நீர் எங்க வந்துடும்? கடலை விட்டு வெளியில வந்துடும். மனம் கொந்தளிச்சா எது வெளியே வந்துடும்? உயிர். உயிர் தானே மனம். அப்ப உடம்புக்குள்ள உயிர் அளவு குறைஞ்சு போயிடும்ல, நோய் வருமா வராதா? மருத்துவர்கள் சொல்றாங்க, மனதை அமைதியா வச்சிருங்க. நோய்க்கு காரணம் டென்ஷன். ஆல் டிசீசஸ் ஆர் சைக்கோசோமாட்டிக். உன் மனம் கெட்டதால் தான் உனக்கு உடல் கெடுகிறது. அந்த பேராசையினாலதான், பேராசைப்படுவது மனதுக்கு துன்பம். அந்த பேராசை பயப்பட்டு உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணும் 5லும் அளவு முறை மீறினால் நோய். ஆசையே துன்பத்திற்கு காரணம். மன துன்பமே, மனநோயே உடல் நோய்க்கு அடிப்படை. புரியுதா? உலகத்துல பிறந்தவன் எல்லாருமே மனநோயாளிகளாகத்தான் பிறக்கிறோம். உடல் நோய் வரும், எல்லாருக்கும் வரும். அந்த நோயை என்ன பண்ணணும்? தணிக்க தெரிஞ்சா போதும். எம்பெருமான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய. இப்ப நாம இங்க சொல்றோம் மக்கள்கிட்ட, வாங்க நோயற்று வாழலாம். உங்களுக்கு நோய் வர்றது இல்லையா? என்ன சொல்லுவீங்க? வரும், நாங்கள் எளிதாக தனித்து விடுவோம். அது நீங்கும் வரை தாங்கிக் கொள்வோம். உடனே அவங்க கேட்பான், ஓ அதனாலதான் மகரிஷிக்கு நோய் வந்ததா? எஸ். இங்க நோய் வராதுன்னு சொன்னா ஒரு பய வரமாட்டான் மண்டத்துக்கு. இப்ப அப்படிதான் நிறைய பேர் இங்க வந்தவங்களே, தொடர்றவங்க நிறைய பேருக்கு உடல் நிலையில முன்னேற்றம் வந்திருக்குது. அதனாலதான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க,
மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்க ஆழியாரில் மற்ற அறிவுத்தல் கோயில்கள் எல்லாம் ஃபீட்பேக் கேட்குறாங்க இல்லையா, அனுபவ உரை. அதில் எத்தனை பேர் நான் என்னை அறிந்து கொண்டேன், கடவுளை அறிந்து கொண்டேன், என் மனம் அமைதி அடைந்து விட்டது, எனக்கு ஆணவமும் 6 குணங்களும் அழிந்து விட்டது, நான் மன தூய்மை பெற்று விட்டேன், யார் சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரிய அங்கே யாராவது சொல்லியிருக்கலாம், நான் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. உங்கள் மனத்தில் இருக்காங்களா யாராவது இப்படி சொன்னவங்க? இருக்கணும். அவர்கள் தான் ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர். அவர் தான் ஞானாசிரியர். புரியுதா? இப்போ இதுல ஞானாசிரியர் விருது வேற. நான் ஞானாசிரியர் ஆகிட்டேன், போட்டோ மனம் வேற கொடுத்து நான் ஞானாசிரியர். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நான் சொல்லுகிறேன், என்னை நான் ஞானாசிரியர் என்றுதான் என்னை நான் சொல்லுகிறேன். முதுநிலை ஞானாசிரியர் அருள்நிதி வேதசுப்பையா. ஆனா அருள்நிதி, நான் அருள் செல்வந்த, அருளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அறிவை, அருள் என்னதுங்க? நான் ஞானி. அல்ல அல்ல குறையாது எனக்கு. நான் தன்னை அறிந்த தத்துவ ஞானி, என்னை அறிந்தவன். எனக்கு துன்பம் இல்லை. நான் மெய்ப்பொருளை அறிந்த மெய்ஞானி, தன்னை அறிந்த தத்துவ ஞானி. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அதுதான் புரிஞ்சுதா? புரியலையா? தன்னை அறிந்த தத்துவ ஞானியர் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து திசைவர், சென்னையில் வைத்த சிவனர்களால். சரிங்களா? அப்ப அவன் இனிமே செய்கிற செயல்லாம் எப்படி இருக்கும்? நல்ல செயல்களை செய்வான். அதுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழ்வான். தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், திருமூல சித்தர் சொல்றார், ஒன்றே குலம் மனித குலம், ஒரே குலம். இதுல உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம். அவர் அந்த குலம், இவர் இந்த குலம், இவர் தேவர் குலம், இவர் நாடார் குலம், என்ன இல்லை வண்ணார் குலம். இப்படியா? ஜாதியை ஒழிச்சிருவீங்களா நீங்க? அறிவு திருக்கோயில் ஒன்றுதான் ஜாதியை அழிக்கும். உங்க மதம் சார்ந்த கோயிலால் சாதியை ஒழிக்க முடியாது. புரியுதா? ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு ஈரோடு கிழக்க, இதேதான் பேசிக்கிட்டு இருக்காரு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இயற்கையே கடவுள். ஐம்பூதங்கள் தானே கடவுள். அறிவும் ஐம்பூதங்களும் இயற்கை. இருப்பும் இயக்கம், சிவமும் சக்தியும் இயற்கை. இயற்கை தான் கடவுள். இயற்கை தான் கடவுள் என்று உங்கள் மத நூல்கள் சொல்லுகின்றன. உங்கள் மதம் சார்ந்த கோயிலில் இருக்கிற அந்த மத குருமார்கள் யார் சொல்லுகிறார்கள்? அப்படி சொல்லிக் கொண்டிருந்த தமிழ் அறிஞர்கள், அந்தணர்களை பின்னால் வந்த ஆரியர்கள் துரத்தி அடித்து விட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற ஆரிய பிராமணர்கள் இயற்கை தெய்வம் சொல்வாரா? நீ தமிழ்லையா பூஜை பண்ற? தமிழ் சொல்லுகிறது இயற்கை கடவுள் என்று. புரியுதா? பயப்படாது. பேசுவது பாரதி. அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம் வேதாத்து. புரியுதா? அது அறிவு அறிய, அறிவே தெய்வம், அதுவே மெய்ப்பொருள்.
மெய்ப்பொருள் ஒன்றேதான் அனைத்துமாக இருக்கிறது. யார் சொன்னது? ஐயன் திருவள்ளுவர். தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழன். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. மெய்ப்பொருள் ஒன்றே சடப்பொருள்களாகவும் உயிர் பொருள்களாகவும் உள்ளது. திருவள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் சமணர், அவர் கடவுள் மறுப்பாளர். உனக்கு அறிவில்லை. திருவள்ளுவரை அறிவதற்கு உனக்கு அறிவு இருக்கணுமே. நீ வேற திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுறியா? மதுரை சொன்ன சொன்ன சாமி, நீங்க ஒருத்தர் தான் திருக்குறளுக்கு விளக்கம் எழுத தகுதியானவர், நீங்க எழுதுங்க சாமி. என்ன எல்லா குறளுக்கும் வேண்டாம், ஒரு 50 குறளுக்கு எழுதலான்னு இருக்கிறேன்னாரு. எழுதி முடிச்சு அச்சுக்கு அனுப்பும்னால ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது சென்னையில இருந்து. மகரிஷி உங்களை வர சொல்லி இருக்கிறாங்க, இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம் மனவளக்கலை தொகுப்பு 2 புத்தகமும் தயாரா இருக்குது. உங்களையும் இன்னும் ஒரு 2-3 பேராசிரியர்களை கூப்பிட்டுருக்கிறாரு. ஒரு 5 நாள் தங்கணும். மகரிஷியோட படித்து டிஸ்கஸ் பண்ணி கலந்து ஆலோசித்து அதில் ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்து அச்சுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் ஒருவன். திருக்குறள் உட்பொருள் விளக்கம் எத்தனை பேர் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க? இந்த விளக்கம் எழுதினவெல்லாம் திருவள்ளுவர் சொன்னபடி நடந்தானா? திருவள்ளுவர் சொன்ன மெய்ப்பொருளே கடவுள்னு ஒத்துக்கிட்டவனா? கடவுள் நம்பிக்கை இல்லாத எழுதியிருக்கிறான். இந்த கடவுள் மறுப்பாளன் திருக்குறளை படிக்காதங்கிறான். அது ஏதோ அசிங்கமான பேர்லாம் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. என்ன இது? தமிழ்நாட்டில் இந்த நிலைமை என்ன? இந்த அறிவு உலகத்துக்கு எங்க இருந்து போகும்? விவேகானந்தர் போன்றவர்கள், நாசராம் போன்றவர்கள் உலகத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் அது எங்கிருந்து தொடங்கும் என்று சொன்னான். தென் தமிழ்நாட்டில் இருந்து தான் தொடங்கும். தென் இந்தியாவின் தென்பகுதி தமிழ்நாட்டில் இருந்து தான் அது முளைக்கும். முளைச்சிருக்குது, பார்க்கலாமே. நல்லா கவனமா இருக்கு. உலகத்துக்கு, மனித குலத்துக்கு அறிவை கொடுத்தது தமிழ். மறந்துடாது. திருவள்ளுவன் சொல்லுங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே. பகா பெரியது எதுவோ அது அதான சுத்தவெளி. எல்லா மதமும் அதான சொல்லுது. பெரியவன் விஷ்ணு, அடிமுடி காண முடியாதவன் சைவன் சொல்லுகிறது. மகாவிஷ்ணு என்று வைணவம் சொல்லுகிறது. உருவம் இல்லாதவன் என்று பைபிளும் சொல்லுகிறது, இஸ்லாமும் கூறுகிறது. எல்லா மதமும் இதுதான கடவுள்னு சொல்லிச்சு. இன்னைக்கு இருக்கிற மத குருமார்கள் அந்த சுத்தவெளி, இருட்டு, ஸ்பேஸ், டார்க்னஸ், விஞ்ஞானிகள் சொல்றது போல இதுதான் கடவுள் என்று சொல்வார்களா? உங்களுக்கு சொல்ல தெரியவில்லை. இடத்தை காலி பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு மனவள கலைஞர்கள் வருவார்கள். அந்த கோயிலுக்கு தான் மகிழ்ச்சி சொன்னார். இன்னைக்கு இருக்கிற மதம் சார்ந்த கோயில்கள் எல்லாம் ஒரு நாள் அறிவு திருக்கோயிலாக மாற வேண்டும் சொன்னார். புரியுதா? மாறணுமா இல்லையா? அதுக்காகத்தான் முந்தைய அரசு திருக்கோயில்கள்ல மனவளக்கலை தியானம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிச்சு. நாமளும் ஒழுங்கா சொல்லி கொடுக்கல. அதுக்கு வேண்டிய வசதிகளையும் அவங்க பண்ணி கொடுக்கல. ஒரு காலத்துல தியான மண்டபம் இருந்தது கோயில்கள்ல, இப்ப இருக்கா? சரி, பிரகாரத்தை வச்சு சொல்லி கொடுக்க முடியுமா? தியானம் நடத்த முடியுமா? ஒரு காலத்தில் இருந்தது தியானம். சிந்திக்கும் வயதை அடையாதவர்களுக்கு உருவ தியானம். அதுதான் கோயில்களில் சிலையை வச்சு அந்த உருவத்தை நல்லா பார்த்துக்க, மணி அடிச்சு காமிச்சு மனசுல வச்சுக்கிட்டு பிரகாரத்தில் உட்கார்ந்து இந்த இடத்துல
இந்த இடத்துல அதான் பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் விபூதியை வச்சு நாமத்தை போட்டு ஒரு 20 நிமிட நேரம், ஒரு நாளிகை நேரம் சிந்திக்கும் வயதை அடையாதவர்களே, குரு கிடைக்காதவர்களே, தீட்சை பெறாத பெண்களும், ஏன்னா அவங்களாம் அந்த காலத்தில் தீட்சை பெற முடியாது. மற்றவர்களை என்ன பண்ணணும்? உருவத்தை நினைச்சு மனசை இங்க வச்சு உருவத்தை நினைச்சு, அதுதான் உருவத்தை காமிக்கிறது. அலங்காரம் பண்ணி, அலங்காரம் பண்ணாத உருவத்தை மனசுல வைக்க முடியுமா? ஒரே கருப்பா இருக்கும். அப்போ அந்த ஒரே கருப்பா காமிச்சாங்களே, அது யாருக்கு? அதான் விஸ்வரூப தரிசனம். முதல்ல அப்படி ஒரு முறை கொடுத்தாங்க. அப்புறம்தான் தீட்சை தொட்டே கொடுத்தாங்க, உயிரை கொடுத்தாங்க. நெற்றிக்கண்ணை திறந்தார்கள், உச்சிக்கண்ணை திறந்தார்கள். அது மடங்கள்ல இருந்தது, சைவ மடங்கள்ல இருந்தது, வைணவ மடங்கள்ல இருந்தது. அந்த தீட்சை கொடுத்த நாள் தான் சைவ மடத்தில் சிவராத்திரி, வைணவ மடத்தில் வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு எந்த திருமடத்துல தீட்சை கொடுக்குறாங்க சொல்லு பார்க்கலாம்? சிவராத்திரி வேற கொண்டாடுறீங்க, லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு. மக்களை ஏமாத்துறீங்க நீங்க. யூ ஆர் மிஸ்கைடிங். நீங்க என்ன ஆன்மீக குருவா? சத்தியம் உண்மையை சொல்லுகிற சத்குருவா நீங்கள்? சத்தியமே தெய்வம் என்பதை உணர்ந்தவரா நீங்கள்? நல்லா புரிஞ்சு. அப்போ இப்போ நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சுட்டீங்கல்ல? ஒழுங்கா தவம் செய்து சிந்திக்கும். இதுக்கு இந்த தவம் மனசுக்கு கொடுக்கிற பயிற்சி. மனம் என்பது உயிரும் உடலும் சேர்ந்தாக மனம். ஆக உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அது என்னன்னா, நம்ம உடலுக்கு மூலமான சத்து பொருள் இருக்கு இல்லையா? உயிர் சத்து, ஜீவ சத்து இந்த செல்கள்ல இருக்கு. அதுல நச்சு பொருள்கள் இருந்தா உடல் கெட்டு. அந்த நச்சு பொருளை நாள்தோறும் வெளியேற்றினாதான் உடல் பயிற்சி. உடல் செல்களை தூய்மைப்படுத்தணும். கழிவு சேர்ந்தா நோயும் வந்துடும். உன்னால தவம் பண்ண முடியாது. 20 நிமிட நேரம் உட்காரணும். உயிர் ஓட்டத்துல தடை இருக்கும். உட்கார முடியுமா உங்களால? அப்ப தவம் கொடுக்கிறது எதுக்கு? நோய் குணப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, நோய் வராம காத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை. 20 நிமிட நேரம் அசையாம உட்காரணும். உடல் வேறு மனம் வேறு அல்ல. மனம் அசையாமல் இருக்க வேண்டும், ஆனால் உடல் அசையாமல் இருக்க வேண்டும். மனம் நிலைப்பதற்கு உடல் நிலைக்க வேண்டும். அதுக்கு தான் இப்படிதான். அப்படி நினைச்சுக்கிட்டா உடல் பயிற்சி கத்துக்கிட்டீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், நோய் குணமாகும், அதெல்லாம் உண்மைதான். நீங்க அப்படித்தான் வந்தீங்க. வந்த இடத்துல எங்க ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க, இது உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை, தவம் செய்து தியானம் வடமொழி, தவம்னா தமிழ், ஆங்கிலத்தில் மெடிடேஷன். புரியுதா? இந்த உடற்பயிற்சியுடைய மதிப்பை நம்முடைய பாரத பிரதமர் மிஸ்டர் மோடி அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அவர் கடவுள் தத்துவம் அது விடுங்க, அது ராமர் கடவுளுங்கிறாரு, அது வேற. இந்த உடலுக்கு கொடுக்கிற பயிற்சி மதிப்பை உணர்ந்ததுனாலதான் 2014 ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த யோகா பயிற்சிகளை பற்றிய மதிப்பை எடுத்து சொல்லி அங்கே தியானத்தை பற்றியும் சொன்னார். அங்க யோகான்னா என்னன்னு சொன்னார். உடல் பயிற்சி மட்டுமே யோகம் அல்ல. யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஃபுல்லி, டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ்.
இருக்கு, வலைவழியில் தட்டி பாருங்க வரும். நான் போட்டிருக்கேன் எல்லாருக்கும், நான் வச்சிருக்கேன் கொடுக்குறவங்க. மிஸ்டர் மோடி சொன்னதுதான். ஆனா அப்போ இந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த மெடிடேஷனை கணக்கில் எடுத்துக்கல. இந்த மூச்சு பயிற்சி, உடல் பயிற்சி, ஆசனங்களை முன் வச்சு என்ன சொல்லிட்டாங்க, இன்டர்நேஷனல் யோகா டே, அகில உலக யோகா தினம், யோகா நாள் சொல்லி யோக கலையை அதை பள்ளிகள் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னார். வரவேற்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ திரும்ப பேசினார் 2024. அப்புறம்தான் மெடிடேஷன் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிடுச்சு. அது ஜூன் 21 யோகா டே, டிசம்பர் 21 மெடிடேஷன். வெற்றி. நான் மிஸ்டர் மோடிக்கு நன்றி கூறுகிறேன். உண்மையிலேயே அன்னையிலிருந்து நானும் டிசம்பர் 21 என்னுடைய செய்திகள் அத்தனையும் தியானம், மெடிடேஷன், தவம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க, எடுத்து பாருங்க, தெரியும். அந்த வகையில் தான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார். வள்ளுவர். புரியுதா? தவம் செய்யுங்கள், நினைப்பது நடக்கும். என்ன நினைக்கிறீங்க? நான் உடல்நலத்தோடு வாழணும், நீண்ட நாள் வாழணும், நிறை செல்வந்தரா வாழணும், உயர் புகழோடு வாழணும், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, தவம் செய்து நினையுங்கள். வள்ளுவர் சொல்ற, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம். அதே பாரதி, செய்க தவம் செய்க தவம் நன்னெஞ்சே செய்க தவம். தவம் செய்தால் விரும்பியதை அடையலாம். அவர் சொல்றது வேற, இவர் சொல்றது வேற. மகரிஷிக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு ஞானி, எல்லாரும் திருவள்ளுவரை, இவர் வள்ளலாரை சொல்லுவாங்க. நோ, அவருக்கு பின்னால் வந்தவன் பாரதி. இம்மிடியட் பிஃபோர் பாரதி. யாரால் மறுத்துருவீங்களா? அவர் ஜோதின்னாரு, இவர் அறிவு என்ன, மகரிஷியா அறிவு என்ன. அது வடமொழியில ஜோதி, அருள் பெரும் ஜோதி. அது தமிழ் சொல்லாம எடுத்துக்கலாம், எடுத்துக்கிறேன். ஜோதி தரிசனம். ஐயப்பன் என்ன காமிச்சாங்க? ஜோதி. ஐயப்பன் யாரு? ஐம்பூதங்களுக்கு அப்பன் யார்? அது ஜோதி தானே, அறிவு தானே. சபரிமலைக்கு கூட்டி சேர்ந்த குருமார்கள், ஐயப்ப சாமியோட குருமார்கள் தங்களுடைய சீடர்களுக்கு அறிவுதான் இந்த ஐயப்பன் என்று சொன்னார்களா? அவங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. உங்க குருவும் குருடு, சீடனும் குருடு, குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடுகிறீர்களே என்று சொல்லுகிறார் திருமூலர். குழி விழுந்தவாறே நீ இன்னும் போயிட்டு இருக்கிற, வாழ்நாள் முழுக்க போற. யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம்னா என்னது? மன நிறைவு, அமைதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ். இவன் மோட்சம்னா செத்த பிறகு ஒண்ணு இருக்குது. அந்த மோட்சத்துக்கு போனா அங்க ஏதோ சோமபானம் கொடுப்பாங்க, ஏதோ ஸ்மோக் பண்றதுக்கு பைப்பெல்லாம் கொடுப்பாங்க, அங்க தங்க கதவு என்ன மூலமா இருக்குமா, தங்க சிம்மாசனம், எத்தனையோ கதவு இருக்குமா. கடைசியில் அங்க போனா ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை, மேனகை 4 பேரும் இளம் வயசுல, அவங்களுக்கு மட்டும் வயசு ஆகாதான். அந்த டீன் ஏஜ்ல அன்னைக்கு ஆடினவங்க இன்னை வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். நீ உலகம் உள்ளளவும் நீ அங்க போய் பார்க்கலாமா. இந்த மோட்சம் கிடைக்கும்னு கற்பனை பண்ணி இதை ஒருத்தன் சொர்க்கம்னு வேற சொல்லு. அடா பைத்தியக்காரங்களா. சொர்க்கமும் நரகமும் உன் வாழ்நாளில் இருக்கிறது. நீ எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறாயோ நீ நரகத்தில் இருக்கிறாய். நீ துன்பம் இல்லாமல் வாழும் நாளெல்லாம் சொர்க்க வாழ்வே, நல வாழ்வு. கேட்கும்போது கூப்பிடுறீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. அவ்வளவு பேரும் பெரும்பாலும் பொய் தான் சொல்றான்.
டாக்டர்கிட்ட மட்டும்தான். டாக்டர் கேட்கறதும் இல்லை நல்லா இருக்கீங்களான்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் நல்லா இருந்தா இங்கே வர்றான்னு. இவன் சமயத்தில் அவனை கேட்பான், என்ன டாக்டர் தெரிஞ்சவனா இருந்தா, டாக்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் அவர் சொல்லுவார். ஆனா மீது எல்லாரும் பெரும்பாலும் பொய் தானே சொல்றாங்க. நல்லா வாழ்வு, நல்லா வாழ்வு, நல்லா. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஒரு சிறிய இடைவேளை கொடுக்க போறேன். இப்போ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆன்மீக சாதனை என்ன, ஏன் தான் வள்ளுவர் சொல்றார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், தன்வினை தன்னுடைய தீதும் நன்றும் பிறர் தரவார், நீயே உன் வாழ்வின் சித்து, நீ நல்லதை செய்வாய், உள்ளதை உணர்ந்தவன் நல்லதை செய்வான் வேதாத்திரி, அல்லதை விடுவான், உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல், அல்லதை விடுதல் மனவளக்கலை, ஆன்மீக கல்வி, ஆன்மீக சாதனை. புரிஞ்சுதுங்களா? அப்ப நல்லதுன்னா எது? அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம்னா என்னங்க? தனக்கோ பிறருக்கோ துன்பம் தராது வாழ்வது ஒழுக்கம். அதுக்கு என்ன வேணும்? அன்பு. நம்ம எல்லாரும் ஒண்ணு, அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. ஆன்மாவை அறிந்தால் ஆன்ம நேயம், உயிர்மை நேயம். அப்போ இந்த உயிரை மதிப்பான்ல. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யார் இருந்து ஓம்புகின்றேனே. அப்ப இந்த உடம்புல உயிராக வாழ்றது யாரு? கடவுள். கடவுளை தேடிட்டு எங்க போறீங்க? இவ்வளவு நாள் அறியாம கடவுளை தேடி எங்கெல்லாமோ அறிஞ்சீங்களே. உன் உடலே கோயில், உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். உனக்குள் இருக்கிற கடவுளை முன்னால் ஏன் காண முடியவில்லை? அதான் தவம். புரிஞ்சுதா? இத சொல்ற, அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகின்றான் வேதாத்திரியா. சரியா போச்சா? அப்போ அன்பு இருந்தாதான் தனக்கும் தீங்கு செய்ய மாட்டான், பிறருக்கும் தீங்கு. இப்ப கணவன் மேனவர் ஒருவர், நீயும் நானும் ஒண்ணுதான், நீனும் கடவுள் நானும் கடவுள். எதுக்கு வந்திருக்கிறோம்? பொருள் ஈட்டி புலனின்பங்களை துய்த்து எல்லோரும் இன்புற்று வாழ உதவுவதற்காக நாம் குடும்பம் நடத்துகிறோம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்தினா எந்த குடும்பத்திலேயாவது சண்டை வருமா? குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குமா? கடவுளே அடுத்த ஜென்மத்தில் இதே ஆளை எனக்கு கொடுத்துறாதன்னு கேட்பீங்களா? இதுதான் குடும்ப யோகம், குடும்ப அமைதி, மனவளக்கலை, குடும்ப யோகம். குடும்பத்தில் அமைதி வந்துருமா? அப்போ அதான் ஒருவரை பிறரை தனக்கு சமமாக மதித்து ஒத்து உதவி வாழும் பண்பே அன்பு. இந்த அன்பு இருக்குதா? நான் எல்லாத்தையும் அன்பா இருக்கு. பிற உயிர்களை உனக்கு சமமாக அறிந்து மதித்து, நீ நானும் ஒண்ணுதான், அவன் நீ ஒன்றாய் அறிந்து, அனைவரும் நானே, அனைத்தும் நானே, ஐம்பூதங்களும் நானே. அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு மண்ணை அழிப்பு, மண்ணினுடைய தரத்தை கெடுப்பதற்கு அரசு உடமையாக இருக்கிறது, உடம்பு இருக்கிறது. நீரை கெடுத்து, நிலத்தை கெடுத்து, மண்ணை கெடுத்து, நீரை கெடுத்து, வெப்பத்தை கெடுத்து, காற்றை கெடுத்து, விண்வெளியை கெடுத்து, இயற்கையை கெடுப்பதற்கு துணையாக இருப்பது சில நாடுகளிலே அரசே செய்கிறது. அந்த அரசை அகற்ற வேண்டாமா? தொடர்ந்து வாக்களிக்க போறீங்களா? நாட்டு மக்கள் உடல் நலத்தோடு வாழ்வதற்கு கூட பாதுகாப்பு அளிக்க முடியும். நாட்டு மக்களுக்கு பொருள் வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. இயற்கை வளம் இருக்கிறது. கடமை உணர்வோடு தொழில் அறிவை கற்றுக்கொண்டு உழைத்து பொருள் ஈட்டி அதை சிக்கனமாக செலவு பண்ணி வீண் செலவெல்லாம் தவிர்த்து இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டால் ஈதல் இசைப்பட வாழுதல். புரியுதா? யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? அப்ப இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும்,
எப்பொழுது வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பொருளை உற்பத்தி செய்து மக்களுக்கு இது கிடைக்க செய்ய வேண்டியது யாருடைய கடமை? இந்த நம்ம நாட்டில் செய்யுதா? மற்ற நாட்டில் சில நாட்டில் செய்யுது, தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா இல்லை. நல்லா புரிஞ்சு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் எல்லாம் மக்களுக்காக நாங்கள் மக்களை நேசிக்கிறோம். என் உடன்பிறப்புகளே, நான் தாய். எப்பா தாய் அன்பா இது? புரியுதா? இயற்கை என்னும் அன்னை தாய். இந்த தாயை என்ன பாடுபடுத்துற? இந்த இயற்கை என்ன அன்னை இன்னைக்கு திட்டமிட்டு பொருளாதார சமத்துவம், அதுக்கான திட்டங்கள் இருக்குது ஆட்சியாளர்களிடம். நீங்க உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குது, அரசாங்கம் கவர்மெண்டே சம்பளம் கொடுக்குது, அப்புறம் ஏன் நீ லஞ்சம் வாங்குற, ஊழல் பண்ற? அப்போ உன்னை என்னன்னு சொல்றது? நீ மக்களுக்கானவனா? உனக்கு பொதுநல சிந்தனை இருக்கா? சமுதாய நல சிந்தனை இருக்கா? அடுத்த முறை ஓட்டு போடும் போதாவது கவனமாக போடும். மதுரை சொல்றாரு, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர்கள். அன்பு இருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா? நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் புகார் இருக்குமா? நீ காவல் நிலையத்தில் புகார் வருவதற்கு காரணமே ஆட்சியாளர்கள். அவர்களே பிறருடைய வாழும் உரிமையை பறிக்கிறார்கள். புரியுதா? லா அண்ட் ஆர்டர் பெயில். உறவு, உரிமைகள் நீதிமன்றம். புரியுதா? வழக்குகள் பெருகி இருக்கிறது. நாட்டில் நோயாளிகள் எண்ணிக்கை பெருகி வருகிறது. ஏழை செல்வந்தனுக்குள்ள இடைவெளி அகன்று கொண்டு இருக்கிறது. அண்ணாந்து பார்த்து மாளிகை கட்டி அருகிலே ஓலை குடிசை வைத்து விட்டு பொன்னான உலகம் என்று பேசுகிறாயே, ஒரு சைக்கிள் கூட இல்லை. நீ பல கோடி ரூபாய் கொடுத்து அதே 4 சக்கர கார் வாங்கிட்டு போற. சரி, சைக்கிளை விடுங்க, எல்லாருக்கும் கார் வேணுமா வேண்டாமா? 4 சக்கர கார். நான் சில நாடுகளில் போய் பார்த்துருக்கேன், வளர்ந்த நாடுகளில் எல்லாருக்கும், அடல்ட் எல்லாருக்கும் கார் இருக்கு. 18 வயசு வந்தவங்க எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் ஒருத்தர் கூட நடந்து போகலை. நான் கடைசியாக ஒரு அரபு நாடுகளில் கடைசியாக நான் போனது ஓமான். ஒரு பயம் நடக்கல. எல்லாரும் கார் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் வைக்கல? 5 லட்சம் ரூபாய் காரு வாங்கி எல்லாரும் 5 லட்சம் ரூபாய் கார் யூஸ் பண்ணா, நீ 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறீ. எத்தனை கார் வாங்கலாம்? 20 கார் வாங்கலாம். இல்ல 200 கார் வாங்க. 200 பேர் இப்போ வேண்டிய காரை நீ ஒருத்த வச்சிருக்கிற. மக்கள் மேல உனக்கு அன்பு இருக்குதா? மக்களுக்கானவனா? அதான் சொல்றாரு, பொருள்துறை தலைவர்களுக்கும் ஆன்மீக அறிவு இல்லை, அரசியல் தெரிவுகளுக்கும் ஆன்மீக அறிவு இல்லை, பொருள்துறை தலைவர்களுக்கும் ஆன்மீக அறிவு இல்லை, மத தலைவர்களுக்கும் ஆன்மீக அறிவு இல்லை. அதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த ஆன்மீக அறிவு வந்துருச்சுன்னா இன்னைக்கு அது எங்க வரணும்னு சொல்லியிருக்கிறான். தனி மனிதன், இங்க மத தலைவர்கள், பொருள்துறை தலைவர்கள், அதுக்கு மேல அரசியல் தலைவர்களுக்கு இந்த அறிவு வந்துவிட்டால் எல்லாருக்கும் அந்த அறிவை கொடுத்துட முடியும். அதான் சொன்னார் பாருங்க, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்ட வேண்டும். அதான் பள்ளி கல்லூரி. அறிவறிந்தோர் விளக்கத்தால் அறம் பழக்கமாகும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வில் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். நான் இப்ப ஆட்சியை பற்றி ஏன் பேசுறேன்னு புரியுதா? வேத சுப்பையா ஆன்மீக அரசியல் சிந்தனையாளர், கௌரவப்பட்ட எனக்கு. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு அல்ல. அரசியல் பேசாதீர்கள் என்று கூறுகிறீர்கள். மகரிஷி சொல்லுகிறார், வாழ்க்கை துறைகளில் ஒன்று அரசியல். சுகாதாரம், பொருளாதாரம்,
அரசியல் மூணாவது, விஞ்ஞானம், ஆன்மீகம். ஏன் அரசியல் பேசக்கூடாது? வள்ளுவர் பேசவில்லையா? எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது ஆன்மீகம், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று சொல்வது அரசியல். மாதிரி சொல்வார், கவர்மெண்ட் இஸ் தி மெஷினரி which can solve the social and economic problem. சமூக பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும் அமைப்பே அரசியல். அந்த அரசியலுக்கு யார் வர வேண்டும்? உயிரறிவை பெற்றவர்கள் வர வேண்டும். இதுதான் ஆன்மீக நோக்கம். இப்போ நல்லா புரிஞ்சிட்டீங்களா? இப்போ ஆன்மீக அறிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையும் சொல்லுங்களேன், யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா? கொரோனாவே வரட்டும், நாங்கள் வந்தால் வராமல் தடுத்துக்குவோம், வந்தாலும் ஈஸியாக குணப்படுத்தியிருக்கோம், கவலையே கிடையாது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கு வாய் நாடி வாய் பேச. நான் இப்படி இருக்கேன்ல, 80 வயசு ஆச்சு இல்லை, எவரும் சொல்ல மாட்டான் 80. உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? வேதாத்திரிய கேள்விதான். நான் வேதாத்திரியன், என் இளமையின் ரகசியம். புரியுதா? இப்போதான் மதுரை சொல்லியிருக்கு. அதான் இந்த திட்டத்தை எங்கே கொண்டு வரணும்? முதல்ல ஒய்இ மாணவர்களுக்கு, ஒய்ஹெச்இ பொதுமக்களுக்கு, முன்னாள் மாணவர். இந்த கல்வி நமக்கு கிடைக்கல. அதான் நேற்று பேசினேன், நேத்தா, ஆமாம், வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜில், மாணவ செல்வங்களே, உங்கள் பெற்றோருக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் பெற்றோர்களுக்கு நலமாக வாழுகிற, உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழுகிற ஆன்மீக கல்வி கிடைக்கவில்லை. அந்த அறிவு அவர்களுக்கு இல்லை. நோயினா என்ன, நோய் காரணம் என்ன, நோயை தடுக்கும் வழிமுறைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் மாணவ செல்வங்களே. உங்கள் தந்தையை போல் பேசுகிறேன். 500 மாணவர்களுக்கு உரையாற்றினேன் நேற்று. நம்முடைய மாணவர்கள் இதை படிச்சுட்டா குடும்ப வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இங்கே நிறையா பேர் பிள்ளைகளை பெற்றுவிட்டு நல்ல குழந்தைகளாக வராமல், ஒழுக்க பழக்கம் இல்லை, குடும்பம் நடத்துகிறாங்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அங்கே சந்தோஷமாக இருக்காங்களா? ஏண்டா அந்த பிள்ளைய பெற்றோம்? ஒரு நாள் செத்து மடிஞ்சிருச்சு, அப்பா இப்போ நிம்மதி. புரியுதா? இப்படித்தானே நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா எந்நேரம் பிரச்சனை, எந்நேரம் பிரச்சனை. ராத்திரி 9 மணியான போன் வந்துடும். அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? இவனு உட்காந்து அழ வேண்டியதுதான். என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, கவனமாயிரு. மாமியா மருமக பிரச்சனையாலும் பரவாயில்ல, மாமியா கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவா. இந்த கணவன் வாழ்நாள் உணப்பை இருப்பானா, எனக்கு பெரிய தொந்தரவா இருக்குதே, இந்த மனுஷன் கையில என்ன பிடிச்சு கொடுத்துட்டே பிள்ளைகள் அழுவுது. அப்பதான் நினைக்கிறீங்க, சார் 2 பேரையும் மனவள கலைஞர் ஆக்கின பிறகு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா. இப்ப புரியுதா? அதான் நேற்று கூட சொன்னேன். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்குறோம், எனக்கு பயமாக இருக்குது, என் பொண்ணு மனவளக்கலை படிச்சிருக்கிறா, அவர் படிக்கலை, எப்படி அமையும், எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் வாழ்த்து இருந்தால் போதும்னு. நான் வாழ்த்து வேற ஒன்றும் இல்லை, அந்த பையனை ஒரு 5 நாள் கோர்ஸுக்கு ஆலியாருக்கு வர சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நேற்று. புரியுதாங்க? நான் அன்பானவர்களே, ஆன்மீக கல்வின்னா என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா? இல்லை, எளிய முறை, அப்படி ஆகினை துரியம் துரிய. அதான் அருட்செல்வர் பட்டம் கொடுத்து ஞான பழம் கொடுத்தாங்க. அப்போ அருட்செல்வர் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் ஞானம் பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சியை செய்யணும். தவம் செய்து சுயமாக சிந்தித்தால் ஞானம் பெறுவீர்கள். அதன் பிறகுதான் நீங்கள் அருள்நிதியர் பயிற்சிக்கே விண்ணப்பித்திருக்கணும். அதுக்குள்ளால ஆசிரியரை வந்துட்டீங்க, இப்பதான் பிரச்சனை.
ஆசிரியருக்கும் பாடம் புரியல, மாணவருக்கும் புரியல, அதனால யாரும் படிக்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன் மன்றத்துக்கு வரமாட்டேங்கிறான்? ஏங்க, ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, நல்ல ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, படித்து முடிச்சவனுக்கெல்லாம் கேம்பஸ் செலெக்ஷன். அப்போ அந்த காலேஜுக்கு எல்லாரும் தேடிட்டு போவான்ல, பரிந்துரையின் பேராவது போறான், நன்கொடை கொடுத்துட்டு போறான். உங்க அறிவுத்திற்கோளுக்கு ஏன் வரமாட்டேங்கிறான்? நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறானே, ஏன்னா உனக்கு அந்த அறிவு இல்லை. அறிவறிய வாருங்கள். அதனால இப்ப யாருக்கிட்ட குறைன்னு தெரிஞ்சிட்டீங்களா? ஞானாசிரியர்களே, நீங்களெல்லாம் ஞானாசிரியராக திகழ வேண்டும். அதுக்கு நான் இன்னும் அடுத்த வகுப்புகளில் சொல்ல போகிறேன், எப்படி அந்த தவம் செய்யணும், எப்படி சிந்திக்கணும், அகத்தவமும் அகத்தாய்வும் எப்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பகல் 1 மணியோட நிகழ்ச்சி நிறைவு பெறும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய ஐயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேட்டு விளக்கம் பெறலாம் என்று கூறி இந்த அமர்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். தொடரும் சிறிய இடைவெளிக்கு பின்னால். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.